சில்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நண்டும் முட்டை மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்ல ஒரு வாசமாக கொடுக்கும். அதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நச்சு போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆக்கலை, நச்சு போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு தனி சுவையை கொடுக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும். இதில் நண்டு 2 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு இருக்குது. ஏன்னா அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வேக வச்சுருக்கேன். ஏன்னா நண்டு வாங்கின உடனே இந்த மாதிரி செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க, கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்போ இது கூட அந்த நண்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதனுடைய கால், இன்னும் 2-3 நண்டு இதெல்லாம் தனியாக குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த நண்டும் முட்டை மசாலாவும் சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கிட்டால் போதும், கரம் மசாலா பொடி மட்டும். இது நல்லா வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டட்டும். இதை மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் வேகட்டும். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். மிளகு பொடியும் அது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு ஓரளவுக்கு. இந்த நேரத்தில் நல்லா அடித்து வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த முட்டையை இதன் ஓரத்தில் அப்படியே ஊற்றி விட்டுடலாம். அந்த நண்டு மசாலாவோட இந்த முட்டை எல்லாம் ஊறி சூப்பரான ஒரு சுவையை கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி திறக்காமல் வேகட்டும். இப்போ திறந்து பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும், மசாலாவோட கலந்துருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்படியே தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த முட்டை நண்டுடைய மசாலா டேஸ்ட்டோடு கலந்து நண்டு வாசம் அதில் இறங்கி ஒரு அருமையான ஒரு சுவையாக இருக்கும். சூப்பரான சுவையான நண்டு முட்டை மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.